வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துல நான் ஃபர்ஸ்ட்டு படிச்ச புக்கு "குட் மாம்ஸ் ஹேவ் ஸ்கேரி தாட்ஸ்". ஸோ இந்த புக் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த புக் மெயினா எத பத்தி பேசுது அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா? குழந்தை பிறந்தோன்னே இருக்கிற ஸ்டேஜஸ். அப்போ அந்த மாம் வந்து எப்படி இருப்பாங்க? அந்த அம்மாவுக்கு எப்படிலாம் ஃபீல் ஆகும்? அந்த நியூ மாம்க்கு எப்படிலாம் இருக்குன்றதெல்லாம் பத்தி தான் இந்த புக்ல பேசியிருந்தாங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் என்ன? ஹார்மோனல் சேஞ்சஸ் என்ன? இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாம, ஒரு புதுசா குழந்தை பிறந்த ஒரு அம்மா படிக்கிறதுக்கு ரொம்ப ஏத்த ஒரு புக்கா எனக்கு இது தோணுச்சு. இந்த புக் வந்து நீங்க புக்கு படிக்கிற பழக்கம் இருந்தா தான் படிக்க முடியும் அப்படின்ற மாரிலாம் இல்ல. ஆ சில புக்லாம் இருக்கும் இல்லையா? நம்மள அட்ராக்ட் பண்றதுக்காகவே, நம்ம படிக்க வைக்கணுன்றதுக்காகவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது கலர் கலரா இருக்கும். அந்த ஃபாண்ட் ஸ்டைல்லாம் வேற மாரி இருக்கும். ஃபாண்ட் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாரி தான் இந்த புக்கும் இருந்தது. ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி அப்படின்னா, அத போட்டு அதுக்கு ஒரு சின்னதா ஒரு 4 லைன் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெறைய இமேஜஸ் தான் எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த மாரி சின்ன சின்ன கார்ட்டூன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். இத ஒரு புதுசா குழந்தை பிறந்த ஒரு அம்மா வந்து பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகுற மாரி இருந்தது நெறைய இடத்துல. ஸோ இந்த புக் வந்து ஒரு புதுசா உள்ள அம்மாங்களுக்கு ரொம்ப ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான புக்கா தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த புக்கில எதெல்லாம் பத்தி பேசியிருந்தாங்க அப்புட்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லணும்னு நெனைக்கிறது, நான் என்னோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ரொம்ப லாங் பேக் ஸ்டார்ட்டிங்கில ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தேன். "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்ல ரொம்ப ஸ்டார்ட்டிங் எபிசோட்ஸ்ல அது இருக்கும். நீங்க போய் பார்க்கலாம். அதையும் நீங்க கேட்டு பாருங்க. ஸோ அ எனக்கு இந்த ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, லைக் எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்லல. அதாவது என்னன்னா, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இது இவ்ளோ டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. என்னன்னா, எல்லாருமே வந்து எனக்கு வந்து நாங்க இங்க யுஎஸ்ல இருந்தோம். அ அம்மா, அப்பா எல்லாம் யாரும் இங்க வர முடியல. நானும் என் ஹஸ்பண்டும் தான் தனியா டெலிவரி பார்த்துக்கிட்டோம். அண்ட் கோவிட் டைம் வேற. ஸோ எனக்கு அந்த பிரெக்னன்சி டைம்ல சில இதெல்லாம் இருக்கும்ல, முதுகு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், வயிறு வலிக்கும், ஏதாவது வலிக்கும்ல. அப்போலாம் ஐயோ! முடியலன்றப்பலாம் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை பிறந்தோனே எல்லாம் சரியா போயிரும். குழந்தை பிறந்தோனே எல்லாம் சரியா போயிரும். இது எனக்கு நெறைய மெயினா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அவங்களுக்கும் தெரியாது அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு. ஆனா எனக்கு சொல்லையில வந்து என் மைண்ட்ல எப்படி ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா, ஓகே குழந்தை பிறந்தோனே இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாரி தான் என் மைண்ட் இருந்தது. ஸோ நான் இப்படியே தான் இருந்தேன். அண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே எனக்கு ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது. இங்க கொஞ்சம் நல்லா ஒரு 2 டேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஒன்ஸ் வீட்டுக்கு வந்தோனே, எனக்கு வந்து "என்னடா நல்லாயிரும் நீங்க, இப்படி இருக்கு" அப்படின்ற மாதிரி அந்த பெயின் என்னால கோ த்ரூ பண்ணவே முடியல. இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஃபேஸ்ன்னே எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதாவது அ ஓ டோட்டலி ஒரு பாடிலி சேஞ்சஸ் நடந்திருக்கு. அ குழந்தை பொறந்ததுக்கப்புறம் பெயின்லாம் பயங்கரமா இருந்தது எனக்கு. ரெஸ்ட் ரூம் போறது கூட அவ்ளோ கஷ்டமா இருந்தது. ஐயோ! குழந்தை பெத்தத விட இது ரொம்ப பெரிய பாடா இருக்கேடா! அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருந்தது. இதெல்லாம் யாருமே சொல்லலையேடா! அப்படின்ற மாரி தான் எனக்கு ரொம்ப தோணிட்டே இருந்தது. அண்டு நம்ம மேல ஒரு மாரி ஒரு ஸ்மெல் வரும். ஒரு 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 மாரி ஃபீலிங்க. எனக்கு அது சொல்லவே தெரியல. ஒரு பயங்கர பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனா தான் எனக்கு இருந்தது. அண்ட் மெயின்லி ஃபர்ஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து எனக்கு வந்து அது நான் என்ன நெனச்சேன்னா, ஓகே குழந்தை பிறந்தோனே எல்லாம் சால்வ் ஆயிரும். குழந்தை இருக்கும். நம்ம அத பார்த்தா ஹாப்பி ஆயிருவோம். அப்படிலாம் இல்ல. எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷமான தாய் அப்படியே ஹிஹின்னு சிரிச்சுட்டே இருக்கிற மாரி அப்படிலாம் நான் இல்லவே இல்ல. எனக்கு வந்து அழுகையாவும் வரும், கோவமா வரும், எரிச்சலா வரும், எல்லார் மேலயும் வரும். தூக்கம் இருக்காது. மெயினா தூக்கம் இருக்கவே இருக்காது. தூக்கம் இல்லன்னா, நம்ம ஒரு நாள் சரியா தூங்கலைனாலே நமக்கு வந்து அவ்வளோதான். அடுத்த நாள் வந்து நம்ம ஒரு மாரி இருப்போம். கேரா திரியுவோம். ஸோ இது வந்து நாட்கணக்கா தூக்கமே இல்லாம இருந்தப்போ, எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரக்லிங்கா தான் எனக்கு இருந்தது. ஒரு ஹேப்பிலி ஃபீல் எல்லாம் எனக்கு அது குடுக்கவே இல்ல. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, ஃபியூ வீக்ஸுக்கு நான் அப்படி ஹேப்பியா அந்த மாரிலாம் இல்ல. ரொம்ப இது எப்படா இப்ப சரியாகும்? நம்ம அட்லீஸ்ட் அந்த ஃபிசிக்கல் பெயின் இருக்கும் இல்லையா? அதுவாது எப்ப சரியாகும்? அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. அதில என்னன்னா, அந்த பெயின்லாம் சரியாகறதுக்காக மாத்திரை குடுப்பாங்க. அது போட்டா எனக்கு தூக்கமா வரும். தூங்குனா குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாது. நான் தூங்கிட்டா யார் ஃபீட் பண்ணுவா? அதனால மாத்திரைய போட்டுட்டு தூக்கமும் வரும். அதோட நான் ஃபீடும் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருந்தது. அம் ஒரு 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 டெலியூஷனலா தெரிஞ்ச மாரி தான் எனக்கே இருந்தது. என்ன பண்றோம்? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் எனக்கு அந்த ஃபேஸ் இருந்தது. ஸோ இந்த பெயின் இருக்கு இல்லையா?
இதுக்கு அப்புறமா என்ன என்ன அப்படின்னா, இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம், நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம், ஒரு குழந்தைன்னா அம்மாவுக்கு எப்படி பிடிக்காம போகும்? அம்மா தான் குழந்தைக்கு எல்லாமே. அம்மா வந்து லவ் அண்ட் கேரை பொழியிறவங்க. அம்மா மாதிரி பாசம் காட்ட ஆளே இல்லை. இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னாலுமே, இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் அது இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது வந்து நிறைய பேருக்கு இருக்காது அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது அந்த கனெக்ட், அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்குமான அந்த கனெக்ட் எடுத்தோடனே கண்ணே மணியே ஆராரிராரோ அப்படிலாம் இருக்க முடியாது. அது வந்து இதுக்கு நம்ம இவ்வளோ லைக் என்ன சொல்ல, நம்மளே ஒரு ரெக்கவர் ஆகி வர ஃபேஸில் நீங்கள் இன்னொரு குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த கனெக்ட் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக அந்த அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவாங்க, டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க, அப்புறம் குளிப்பாட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து தூங்க வைப்பாங்க. இது எல்லாமே அம்மாவோட வேலையாக தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் குழந்தைக்கு வேலையாக செஞ்சிட்ருக்கிறதோட சேர்த்து நீங்கள் குழந்தையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது லைக் விளையாடுறதோ அல்லது இந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வச்சுக்கிறது, ஃபீட் பண்ணையில் குழந்தைய நீங்கள் பார்த்துட்டே ஃபீட் பண்ணுறது, அது கண்ணை பார்க்குறது, இதெல்லாம் வந்து இந்த கனெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா, நாம் என்ன நினைப்போம், ஒரு அம்மா இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நானே என் குழந்தை பிறந்தோன்னே எனக்கு என் குழந்தையோட கனெக்டே வரல அப்படி சொன்னேன்னா எல்லோரும் வந்து என்னைய நீ எல்லாம் ஒரு தாயா அப்படி பார்ப்பாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லை, அப்படி தான் கனெக்ட் வராது. சில பேருக்கு வரலைன்னா அது இட்ஸ் நார்மல். அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களுக்கு அந்த கனெக்ட் வர விடாமல் தடுக்குது. ஸோ இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கு இதில் இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம், குழந்த பிறந்தோன்னே நீங்கள் டெசிஷன்ஸ் எடுக்கணும் இல்லையா? நீங்கள் தான் அம்மா, உங்களை நம்பி ஒரு குழந்தை வந்துருச்சு. அதுக்கு ஒரு விஷயம், நீங்கள் பாசிஃபையர் வைக்கலாமா வேண்டாமா? டயப்பர் போடலாமா வேண்டாமா? ஃபீட் பண்ணுறது வந்து ஃபார்முலா கொடுக்கலாமா வேண்டாமா? இந்த மாதிரி நிறையா, இல்லை ஏதோ ஒரு க்ரீம்லாம் போட சொல்கிறாங்கன்னா எந்த க்ரீம் போடலாம்? எண்ணெய் தேய்க்கலாமா? எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும்? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 100 கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா கேள்விக்குமே நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, என் குழந்தைக்கு நான் பண்ணுறேன், அதுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும், ஸோ பர்ஃபெக்டான பதில் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. எதை நீங்கள் கேளுங்க, டைப்பர் போடலாமா வேணாமா அப்படின்னா எஸ்ஸு நோன்ற பதில் ரெண்டுமே இருக்கும். சில பேர் எஸ்ன்னுவாங்க, சில பேர் நோன்னுவாங்க. ஐயோயோ டைப்பர்லாம் போடவே கூடாதுன்னு ஒரு சைடு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன போடலான்னு இன்னொரு சைடு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதுக்குமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலுமே. ஸோ இதனால் அவங்களோட டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறதுனால அம்மாவுக்கு வந்து இது ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிறப்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைய பொறுத்த வரைக்கும் அம்மா எடுக்கிற எந்த முடிவுமே செல்ஃபிஷான முடிவோ அல்லது தவறான முடிவோ இல்லவே இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் எது சரியோ அந்த முடிவை தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது இந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம், கம்பேர் பண்ணுறது. நம்ம வந்து நம்மளை இன்னொரு அம்மாவோட கம்பேர் பண்ணிக்கிறது. அவங்க அம்மா இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் மெயினாக சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இன் ஜென்ரல் நார்மலாகவே உலகத்தில் எல்லாருக்கும் அப்படி தானே. அதுவும் மெயினாக மாம்ஸுக்கெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, சில அம்மாங்களுக்கு வந்து வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலோ இல்லை வெளில போயோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போயோ அங்கே வச்சு ஃபீட் பண்ணுறது வந்து ஒரு விஷயமாகவே இருக்காது. ஓகே, நான் வெளில வச்சு ஃபீட் பண்ணுறேன்றது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராவல்லையோ வெளில போகையிலையோ ஃபீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ வந்து இது ஒருத்தவங்களால் பண்ண முடியுது, இன்னொருத்தவங்களால் பண்ண முடியாது. வைஸ் வர்ஸா, ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயம் பேரண்டிங்கில் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்தும் ஃபார்முலாலாம் கொடுக்காம குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்க, நான் வந்து ஃபார்முலா கொடுக்குறேனே, ஐயோ நம்ம வந்து நல்ல அம்மா இல்லையோ அப்படின்றது. அதுக்கப்புறம் லைக் என்னோட குழந்தை குட்டியாக இருக்குது, இன்னொரு குழந்தை கொஞ்சம் வெயிட் கூட இருக்குது, நம்ம தான் சரியாக நம்ம குழந்தைய பார்த்துக்கலையோ அப்படிங்கிற கம்பேரிசன். அண்ட் இன்னொரு கம்பேரிசன் என்னென்னா, நாம் அம்மா கம்பேரிசன் வேறு. அதாவது சில அம்மாங்கள்லாம் பார்க்க மகிழ்ச்சியான அம்மா மாதிரி இருக்காங்க. இப்போ நானே எனக்கு குழந்தை பிறந்தப்போ நான் இன்னொரு அம்மா பார்க்குறேன்னா எனக்கு மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, லைக் இந்த ஃபேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறப்போ, இன்னொருத்தவங்களை பார்க்கல அவங்க மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க, நான் தான் இப்படி வந்து ஒரு மோசமான அம்மாவாக இருக்கேன், என் குழந்தை பிறந்திருக்கு, நான் சந்தோஷப்படாமல் நான் ரொம்ப அழுகையாக வருது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆனால் அவங்க பாரு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க, நம்ம தான் சரியில்லை அப்படின்ற கம்பேரிசன். அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கோட
சில விஷயங்கள் செய்ய முடியாம போறது. அதாவது இந்த மருந்தெல்லாம் குடுத்துருக்கணும், அது குடுக்கல. இந்த மாரி நெறைய இருக்கும் இல்லையா? இந்த மாரி உங்கள கம்பேர் பண்ணிக்கிறது உங்கள ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்க ஒருத்தவங்கள பார்த்தா அவங்க மகிழ்ச்சியான அம்மாவா இருக்காங்க. அவங்க சூப்பரா அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கட்ட போய் பேசினா தான் தெரியும். அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க? அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு? அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா? இல்லையா? இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்க கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அ இந்த அம்மா எல்லாருக்குமே வந்து ஹூ ஆம் ஐன்ற ஒரு கொஸ்டின். அதாவது நாமளாவே இல்லங்கிற அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா? குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடி இருந்த நான் வந்து இப்பயும் அப்படிதான் இருக்கேன் நானு. இருக்க மாட்டோம். பாடிலயும் சேஞ்ச் ஆயிருக்கும். மைண்ட் செட் வைஸும் சேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாமே மாறியிருக்கும். ஸோ, இப்ப நான் யாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? நான் நானாவே இல்லங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ, சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, அ ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மட்ட பேசவே இல்ல? குழந்தை பிறந்துட்டாலும் நான் தானே. ஏன் இவங்கலாம் பேசவே இல்ல? ஏன் பேசவே மாட்றாங்கன்ற கோவம் வரும். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்து பேசி பார்த்துட்டே இருந்தாலும், அ என்ன இவங்க வந்து தொல்ல பண்ணிட்டே இருக்காங்க. நானே தூக்கம் இல்லாம இருக்கேன். இப்போ வந்து இவங்ககிட்ட நான் என்ன பேசுறது? அப்படின்ற கோவம் வரும். ஸோ, எது நடந்தாலுமே உங்களுக்கு அவ்ளோ எரிச்சலும், கோவமும் வரும். இது வந்து காமன். இத வந்து சுத்தி இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். அண்ட் அம்மாவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இதில சொல்லியிருந்தாங்க. ஸோ, இந்த மெயினா இந்த பாடிலி சேஞ்சஸ் உடம்பு வந்து மாறி இருக்கும் இல்லையா? அத வந்து நான் எப்ப மறுபடியும் ஃபிட் ஆவேன், எப்ப நான் பழையபடி லைக் நாட் இன் த சென்ஸ் ஆஃப் ஃபிட் எல்லாருமே வந்து ஃபிட் அப்படிலாம் இருக்க மாட்டோம் எப்பயுமே. ஸோ, ஒரு மாரி ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா? உங்களுக்கு நெறைய விஷயம் டைஜஸ்ட் ஆகாது. சாப்பிடுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் எப்ப மாறும்? நான் எப்ப பழையபடிக்கு இருப்பேன்? இல்ல என்னால நான் பழையபடி வரவே முடியாதோ? அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இல்லையா? அது அண்ட் சில பேர் வந்து பார்த்தா அவங்களுக்கு பிரெக்னன்சி வெயிட்டே போட்டிருக்காது. வெயிட்டே போட்டிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வெயிட்டே போடல. நமக்கு இவ்ளோ வெயிட் போட்டுருச்சே! ஐய்யய்யோ! நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு தெரியலையே! அல்லது நம்ம இதிலேருந்து எப்படி தான் வெளிய வருவோம்னு தெரியலையே! இந்த குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ, இது இப்பயும் இந்த விஷயத்துலயும் அவங்க என்ன சொல்றதுன்னா, எவ்ரி ஒன் இஸ் டிஃபரெண்ட். ஸோ, அவங்களுக்கு வெயிட் போடல, உங்களுக்கு வெயிட் போட்டுருச்சு அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி நீங்க கஷ்டப்படாதீங்க. அந்த பாடிலி சேஞ்சஸ வந்து நீங்க மறுபடியும் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் குடுங்க. அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ன்னு இருக்கு இல்லையா? உங்க ஹார்மோன் லெவல் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ்ல இருக்கிறப்ப போய், நான் ஏதாவது யோகா பண்றேன், அல்லது வாக்கிங் போறேன், நான் என்னைய மறுபடியும் ஃபிட் ஆக்கிக்க போறேன், இப்படிலாம் போனீங்கன்னா, ஒண்ணுமே ஒர்க் ஆவாது. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ, ஒரு டைம் எடுத்துட்டு எந்த முடிவுனாலும் உங்க டாக்டர்ட்ட கேட்டுட்டு எடுங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மீ டைம்ங்கிற ஒரு விஷயம். பொதுவாவே எல்லாருக்குமே தனக்கான நேரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கான நேரம்ன்றது ரொம்ப, 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 ரொம்ப குறைவு. அது இருக்கவே இருக்காது சொல்லப்போனா. நீங்க வந்து பாத்ரூம் போனா கூட குழந்தை அழுதுருச்சுன்னா வேகமா வந்து தான் ஆகணும். சாப்பிட்டா கூட குழந்தை அழுதுச்சுன்னா வேகமா வந்து தான் ஆகணும். நீங்க பீஸ்ஃபுல்லா ஒரு மீல் கூட சாப்பிட முடியல அப்படின்ற ஃபீல் நெறைய பேருக்கு இருக்கும். இது வந்து இன் ஜெனரல் பார்க்கையில என்ன உன் குழந்தை தானே அழுகுது. அதுக்கு போய் நீ பார்க்காம வேற யார் பார்ப்பா? அதுக்கு போய் என்னால சாப்பிட முடியல, பாத்ரூம் போ முடியலன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் எல்லாரும் நெனைப்போம். லைக் அம்மாக்கே அது தோணும். நம்ம பிள்ளை அழுகுது, நம்ம போய் இப்படி நினைக்கிறோமே, சாப்பாட முக்கியமா நினைக்கிறோமே, இப்படிலாம் லூஸ் மாரி நெறைய யோசிக்க தோணும். ஆனா உண்மையிலேயே யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்களுக்கு தனியா அந்த குழந்தை வந்து பொறந்ததுலேருந்து ஒரு டாட்லர் ஸ்டேஜ் வரையுமே நெறைய குழந்தைங்க அம்மா கூடயே தான் ஒட்டிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு அவங்க ஒரு மீ டைம்னு எடுத்துக்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மீ டைம் குடுக்கறதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதையும் இதில சொல்லியிருந்தாங்க. அந்த மீ டைம் எடுத்துக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. உங்களுக்கு புடிச்ச உங்களால என்ன முடியுமோ அத நீங்க பண்ணுங்க அப்படின்றத இதில சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கேரி தாட்ஸு, செல்ஃப் டவுட் எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்பவே அதிகமா இருக்குமாம். ஸோ, இந்த செல்ஃப் டவுட்டுன்னு வர்றப்போ வந்து நம்மளால முடியுமா? அல்லது ஐயய்யோ! நம்ம ஏதோ தப்பா பண்றோமா? இந்த இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இது வந்து உங்கள அதிகமா பயப்பட வைக்கிறது மட்டும் இல்லாம, உங்கள வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல பயங்கரமா அடி வாங்க வச்சுரும் அப்படின்றத சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு என்ன நடந்துச்சு அப்புட்ன்னா, குழந்தை வந்து ஒரு 9, 10 மந்த்ஸ் வரையில எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 10 மாதம் 1 வயசு வரப்போகுது. ஸோ வந்து நீங்க நைட்ல ஃபீட் பண்ணாதீங்க. நைட்ல குழந்தை எந்திரிச்சு அழுதா நீங்க ஃபீட் பண்ணாதீங்க. ஒரு ஒரு லாங் ஸ்லீப் இருந்தா தான் குழந்தைக்கும் நல்லது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அத பழக்கப்படுத்த ட்ரை பண்ணுங்கன்னு என்னைய சொன்னாங்க.
மற்றபடி டே டைமில் ஃபீட் பண்ணுறது ஓகே. பட் ஒன்ஸ் குழந்த ஒரு 9 மணிக்கோ 10 மணிக்கோ தூங்கிடுச்சுன்னா திரும்ப காலையில் தான் நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஒரு 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் குழந்த தூங்கட்டும். அதை எழுப்பாமல் அது எந்திரிச்சாலும் நீங்கள் பால் கொடுக்காம பழக்கப்படுத்துங்க அப்படின்றத எனக்கு சொன்னாங்க. ஸோ இது வந்து நான் இது டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே எனக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, யாராவது கூட இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அம்மா இருந்தாங்கன்னா அம்மாட்ட கொடுத்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் அதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீ தனியாக இருந்துட்டு எப்படி நீ குழந்தைய வந்து அந்த மாதிரி பால் குடிய மறக்க வைப்பேன் நைட்டில், ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னாங்க. எனக்கும் ஐயோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம், நம்ம எப்படி பண்ணுவோம் நம்ம எப்படி பண்ணுவோன்னு என்னால் அது பண்ணவே முடியல இனிஷியலாக. அப்புறம் டாக்டரே என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட்ட கொடுத்துருங்க குழந்தைய, அழுதாலும் நீங்கள் வேறு ரூமில் போய் இருந்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. கடைசியாக நானே தான் பார்த்துக்கிட்டேன். நைட்டு எழுந்திரிச்சு குழந்தை அழுதுச்சுன்னா நானே தட்டி கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது கதை சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இப்படியே என்னத்தையாவது பண்ணிவிட்டு நானாக தான் மறக்க வச்சேன். ஐ ட்ரைட் இட். நான் தான் அதை பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து என்னென்னா, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் பண்ணிட்டேன் நான் பெரிய ஆள் அப்படிலாம் இல்லை. நான் ஒரு டவுட்டோடு ஆரம்பிக்கல. என்னால் அதை பண்ணவே முடியல. எனக்கு ஐயோ நம்மளால் பண்ண முடியாது தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்தது. ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணல, இது நான் பண்ணேன்னு சொல்கிறத விட குழந்தையே அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, குழந்தைக்கு வந்து அந்த நேரத்துக்கு பசிக்கவே இல்லை, அம்மா வந்து கூட இருக்கா அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ ஒன்று பேசி எதையோ ஒன்று இது பண்ணல, அழுக தான் செஞ்சு கொஞ்ச நாள் அது செட் ஆயிடுச்சு. ஸோ சில ஃபேஸ்லாம் நார்மலாகவே அது நடக்கும் தான். அதை வந்துட்டு ஐயோ இது இப்படி நடக்குதே, நம்ம தான் சரியாக பண்ணலையோ, இந்த மாதிரி நீங்கள் பண்ண அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சி போயிடும் அப்படின்றத இதில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இது ரொம்பவே உண்மையாக தான் தெரிஞ்சது. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாம் கில்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் சிக்கிறது. அதில் சிக்கிட்டோன்னா அதில் சிக்காமல் நம்ம இருக்கவே முடியாது. ஆனால் அதில் சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் குழந்தைய பார்த்துக்காம அந்த நேரத்தில் நான் எனக்காக தலையை சீவுறதும் மேக்கப் போட்டுக்கிறதும் அல்லது என்னுடைய இதுக்கு வாக்கிங் போகிறது எல்லாமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். நீங்கள் குழந்தைய விட்டுட்டு ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் ஃபிட் ஆகிறதுக்காக நம்ம வாக்கிங் போகிறோம், பாவம் குழந்தைய பார்க்காம நம்ம இப்படி போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ரொம்ப முடி கொட்டுன்னு கொட்டும், அதை பார்த்துக்கிறதுக்காக நம்ம எதையோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. குழந்தை அழுகுது, நம்ம அதை பார்க்காம நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? லைக் இது என்னென்னா, நம்மளை இதை பண்ணுற தாட்டையே நமக்கு தடுக்கும் அந்த கில்ட்டு வந்து. குழந்தை முக்கியமா இல்லை இதெல்லாம் முக்கியமானா, இதெல்லாம் முக்கியமே இல்லை, குழந்தை தான் முக்கியம், நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிறது முக்கியமே இல்லைங்கிற தாட்ஸ் வந்து நம்மளை சுற்றி நம்மளுக்கு அது புகட்டப்பட்டுகிட்டே தான் இருக்குது. நம்ம மண்டையில் ஆல்ரெடி இருக்குது, யாரும் வந்து நமக்கு சொல்லலாம் வேணாம். அம்மாக்கே எப்படி இருக்கும்னா, நான் குழந்தைய விட்டுட்டு எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கொஷின் வரும். இது வந்து ஆல்ரெடி நம்ம மண்டைக்குள்ளே இருக்கனால இந்த கில்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஈவன் அது குழந்தை வளர்ந்து நீங்கள் வேலைக்கு போகிற டைமில் கூட குழந்தைய வேலைக்கு போகிற அம்மாங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நான் வேலைக்கு போகிறனால தான் என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியல, நான் வேலைக்கு போகிறனால தான் குழந்தை சரியாக சாப்பிடாமல் வெயிட் போடாமல் இருக்கோ, நான் வேலைக்கு போகிறதுனால தான் அது சரியாக படிக்க மாட்டேங்குதோ, இந்த மாதிரி ஒரு 100 கேள்வி. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி புக் படித்து தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த அப்பாவாவது நான் வேலைக்கு போகிறனால என் குடும்பம் இதாயிரும், என் குழந்த இதாக இருக்கும் இப்படிலாம் யோசிப்பாங்களா? யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் அம்மாவை வந்து நம்ம யோசிக்க தான் செய்வோம். நம்ம தான் அதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு, நம்ம போனனால தான் எல்லாம் சப்பாக போயிடுச்சு இப்படின்ற தாட் இருக்கு இல்லையா? இதுக்குள்ளே சிக்கிட்டோன்னா நம்மளை பார்த்துக்கவே மாட்டோம். நம்ம பார்த்துக்கவே இல்லைன்னா நம்ம எப்படி குழந்தைய பார்த்துக்குவோம்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லாமலோ அல்லது ஏதோ நடந்திருக்கு, அவங்களே ஒரு ரெக்கவரிங் ஃபேஸில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து இது உன்னோட பொறுப்பு, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு பர்சனை வந்து விடுறீங்க. இந்தாப்பா இவரையும் நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும், இவர் உன்னோட பொறுப்பு அப்படி சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னையவே என்னால் பார்த்துக்க முடியல, இதில் இவரை வேறு நான் எங்கே பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே தான் இங்கேயும். அந்த அம்மாவே ரெக்கவரிங் ஃபேஸில் தான் இருக்காங்க. அவங்க அப்போ குழந்தையும் பார்த்துக்கணுன்றப்ப அவங்கள கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மா வந்து தன்னை செல்ஃப் கேர் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய நல்லது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா
ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கான மீ டைம், உங்களுக்கான செல்ஃப் கேர் நீங்களாவே இல்ல. எல்லாமே குழந்தைன்னு இருக்கையில, உங்களுக்கே உங்கள பிடிக்காம போயிரும். நம்ம வந்து நம்மளுக்கே நம்மள பிடிக்கலன்னா, நம்ம எப்படி அந்த குழந்தைக்கு பெஸ்ட்டா எதையும் நம்ம செய்ய முடியும்? ஸோ, நம்மள செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, நமக்காக இருக்கிறது, நம்ம கரியருக்காக இருக்கிறது, எதுவுமே எங்கேயுமே தப்பே இல்ல. யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட் அப்படின்றது தான் இதில மெயினா சொல்லியிருந்தாங்க. அண்டு நான் என்னோட ஃபஸ்ட்டு மீ டைம் எப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கையில, எனக்கு மூவிஸ்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். என்னால அதுவும் தியேட்டர்ல போய் பார்க்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல படம் வந்துச்சுன்னா நான் முன்னாடிலாம் நிறைய கொள்கைலாம் வச்சிருப்பேன். நல்ல படம் வந்தா நான் தியேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாரிலாம் இருக்கும். இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போலாம் எப்படி இருப்பேன்னா, தியேட்டர்ல பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அது டிவில போட்டா தான் பார்ப்பேன். நான் வந்து இந்த டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற கொள்கைலாம் வச்சிருப்பேன். ஸோ, எனக்கு அந்த அளவுக்கு மூவிஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரெக்னன்சிலேருந்தே படத்துக்குலாம் போல. குழந்தை பிறந்தும் படத்துக்குலாம் போல. அது நான் பெருசா ஓடிடில எந்த ஓடிடி அப்படி தேடி தேடி அப்படிலாம் நான் பார்க்கவே இல்ல. நல்ல படம் வந்துச்சுன்னா, ஓ நல்ல படமா அவ்வளோதான். அத நான் பார்க்கலாம் இல்ல. ஒன்ஸ் என் குழந்தைக்கு வந்து ஒரு 1 1/4 வயசு வர்றப்போ, என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, "நீ படத்துக்கு போயிட்டு வா" அப்படின்னாங்க. "நீ மட்டும் போயிட்டு வா. நான் கொண்டு போய் உன்ன விட்டுறேன்." ஏன்னா 1 1/4 வயசுல குழந்தைக்கு ஃபுட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு 6, 7 மாசத்துலயே நம்ம 7 மாசத்துக்கு அப்புறமே நம்ம சாலிட்ஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ, அவன் என்ன அ நான் ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்ல இட்லி ஏதாவது குடுப்பேன். அதெல்லாம் அவன் அழமாட்டான். நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வான்னு என்னைய சொன்னாங்க. நான் வந்து எனக்கே போறதுக்கு ஓகே தான். படம் பார்க்கலாம். எனக்கு அது பிடிக்கும் தான். ஆனா வந்து நான் எப்படி குழந்தைய விட்டுட்டு படத்துக்கு போவேன் அப்படின்ற மாரி தான் நான் ரியாக்ட் பண்ணேன். என்னால படத்துக்கு போ முடியும்? படமா முக்கியம் இப்ப. அது எப்பனாலும் பார்த்துக்கலாம். நான் எப்படி குழந்தைய விட்டுட்டு இப்படிலாம் தான் நான் அப்படி ட்ராமேட்டிக்கா தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் என்ன சொன்னாங்கன்னா, "நீ போயிட்டு வாயேன். நீ அப்புறம் இப்படியே இருந்தா உனக்கு தானே ஸ்ட்ரெஸ் ஆகும். நீ போயிட்டு தான் வாயேன்." அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ, எனக்கு போனப்பயும் என்னன்னா, எனக்கு ரொம்ப டவுட்டு. நான் இல்லன்னா இவன் அழுவானோ? ஏன்னா எப்பயுமே நான் கூடயே தான் இருக்கேன். அப்பாவாவது ஆஃபீஸ்லாம் போயிட்டு வராங்க. நான் வந்து எப்பயுமே ப்ரெசென்ட்டா இருக்கேன். ஐம் ஆல்வேஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு அந்த குழந்தை தூங்குறதுலேருந்து எந்திரிக்கிற வரை, தூங்குனாலும் என் கூட தான் தூங்குது, எந்திரிச்சாலும் என் கூட தான் எந்திரிக்குதுன்னு என் கூடயே தான் இருக்கு எந்நேரமும். ஸோ, திடீர்னு அவள வந்து ஒரு நம்ம கூடயே இருந்த ஒரு ஜந்து திடீர்னு ஒரு 4 மணி நேரம் காணோம்னா, அது என் குழந்தை எப்படி புரிஞ்சுக்கும்? அதுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு பதட்டம், படப்பிடிப்பு எல்லாம் வந்துருச்சு. ஆனா, என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய தொரத்தி விட்டாங்க. நான் போயிட்டேன் படத்துக்கு. அங்க போய் என்னன்னா, இவங்க என்னைய ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோனே நான் கால் பண்ணி கேட்பேன். "அழுறானா? என்ன பண்றான்? என்ன பண்றான்?" அப்படி சொல்லி கேட்டே தான் இருப்பேன். படம் ஆரம்பிக்கலயே மெசேஜ் பண்ணிட்டுலாம் இருந்தேன். நான் வந்து மாநாடு படத்துக்கு தான் போனேன். ஸோ, அந்த படம் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் நான் இப்படி தான் கேட்டே இருந்தேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் வேற நல்லா இருந்தது. லக்கிலி அந்த படம் நல்லா இருந்தது. நான் படத்துக்குள்ள போயிட்டேன். அவ்வளோதான். நான் ஃபோன்லாம் பார்க்கல. அவன் என்ன பண்றான்? ஏது பண்றான்றதெல்லாம் பார்க்கல. நான் பாட்டுக்கு அப்படியே படம் பார்த்து, அது அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டா போக ஆரம்பிச்சிருச்சு படம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம். செம்ம ஜாலியா இருந்தது எனக்கு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி நான் கேட்டேன். "இல்ல அவன் நார்மலா தான் இருந்தான். நான் பார்த்துக்கிட்டேன்." அப்படின்றத சொன்னாங்க. ஸோ, இதில வந்து என்னன்னா, அந்த மீ டைம் எடுத்ததுக்கப்புறம் நானே வந்து வேறையா இருந்தேன். அவ்வளோ நாள் இருந்த எனக்கும், அதுக்கப்புறம் இருந்த எனக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதாவது எல்லாம் சிடுசிடுன்னு இருப்பேன், இரிட்டேட்டிங்கா இருப்பேன். அ அந்த ஒரு ஃபீல் எல்லாம் லைக் எனக்கு இருந்த ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கே தெரியல. பட் எனக்கு இருந்த ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அங்கே ஃப்ரீ ஆச்சு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணது அந்த மூவி நான் மட்டும் போய் பார்த்தது. எனக்கு அவ்வளோ இதா இருந்தது. ஸோ, இந்த மீ டைம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உங்களுக்கு பிடிச்சது செய்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது எல்லா அம்மாவுமே செய்யணும். அண்ட் அத கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் ஆர் கூட இருக்கவங்க எல்லாருமே அத கண்டிப்பா இதில சப்போர்ட் பண்றத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுப்பி வச்சுட்டு, அப்புறம் வந்தோனே, "நீ இல்லாம உன் புள்ள அழுதுகிட்டே இருந்துச்சு." இப்படி சொன்னீங்கன்னா போச்சு. அந்த அம்மா வந்து, "ஐயய்யோ! நம்ம போனது தப்பு." அப்படின்னு மறுபடியும் அவங்க அதே இதுக்குள்ள தான் போயிருவாங்க. இல்ல இனிஷியலி குழந்தை அழதான் செய்யும். இப்ப நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு போயிருந்தப்ப என் குழந்தை அழுதுருக்கலாம். எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் என்ட்ட அத சொல்லவே இல்ல. அவன் அழுதான் வச்சான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. இவ்வளோ நேரத்தில அழுதான், இந்த நேரத்தில நான் இது குடுத்தேன். அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. அ அவங்க என்ட்ட சொல்லவே இல்ல. எனக்கு அது தெரியவே தெரியாது இன்ன வரையுமே. ஸோ, மேபி அந்த குழந்தை அழுதுருக்கலாம். அத வந்து நீங்க அந்த அம்மா கிட்ட சொல்லி, "நீ போனதுலேருந்து ஒரே அழுக. நான் பார்த்துக்கவே முடியல. ஒரு வழியா அப்படி தூங்க வச்சுட்டேன்." அப்படி அத நீங்க சொன்னீங்கன்னா கூட அவங்க அம்மாவுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஐயோ! நம்ம போனது தப்போன்ற ஒரு கில்ட்டி ஃபீல தான் குடுக்கும். ஸோ,
ஸோ அது இல்லாமல் அந்த மாம்க்கு ஒரு மீ டைம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் கூட இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அம்மாவுக்குமே என்னென்னா, நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து நம்பி விட மாட்டேன். சின்னதாக இருக்கையில் என் குழந்தைய வந்து என் ஹஸ்பண்டை நம்பி விட மாட்டேன். அவங்களால சரியாக பார்த்துக்க முடியாதோ, அவங்க கரெக்டாக எதுவும் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்லாம் எனக்கு நிறைய டவுட் இருக்கும். அதாவது என்னைய மாதிரி என் குழந்தைய அவங்க பார்த்துக்க மாட்டாங்களோன்னு நான் இது பண்ணியே நான் எங்கேயும் போகமாட்டேன். நான் கூடயே சுற்றிக்கிட்டே திரிவேன். ஒரு விஷயம் அம்மாங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அம்மா மாதிரியே அப்பாவும் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது. பட் கண்டிப்பாக அப்பா பார்த்துப்பாங்க தான். ஆனால் உங்களை மாதிரியே பார்த்துக்கணும் அப்படின்னு அப்பா மாதிரி அம்மாவால் பார்த்துக்க முடியாது, அம்மா மாதிரி அப்பாவால் பார்த்துக்க முடியாது. 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் பேரண்டிங் ஸ்டைல் இருக்க தான் செய்யும். அந்த குழந்தைய அணுகிற விதம் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைய வந்து அப்பாட்ட விட்டுட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு மீ டைம் எடுத்துக்கிறது கண்டிப்பாக இந்த டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்குள்ளெல்லாம் வந்து வெளில வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹியர் கம்ஸ், நான் இதை இன்னும் முடிக்கல. இந்த பாட்காஸ்ட் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து இந்த அம்மாக்குள்ளே நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த அம்மாக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனையை தானே நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். இப்போ தான் வந்து வராங்க என்ட்ரி, சுற்றி இருக்கிற மக்கள், இவங்கெல்லாம் சொல்கிற விஷயங்கள். இது வந்து எனக்குன்னு இல்லை, எல்லா பெண்களுக்குமே அவங்களுடைய இந்த மாதிரி குழந்தை பிறந்து ஒரு 4-5 வாரத்தில் அவங்க அம்மாவோ, அவங்க இன்லாஸோ, இல்லை ஹஸ்பண்டோ எல்லாரும் அவங்கள சொன்ன விஷயம், பேசின விஷயம்லாம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜென்மத்துக்கும் மறக்கவே மாட்டாங்க. இது ரொம்பவே உண்மை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கடைசி பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு நான் பிறக்கையில் 35+, அப்போ தான் நான் எங்கள் அம்மாவுக்கு பிறந்தேன். நான் வளர்ந்து வரப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணன் பிறந்து ஒரு 2-3 வீக்ஸ் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 மந்த்துன்னு நினைக்கிறேன். லைக் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறப்போ எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக பசிக்குமா. சில பேருக்கு அப்படி தான் ரொம்ப ஐ திங்க் எல்லாருக்குமே பசிக்கும். சில பேருக்கு ரொம்ப அதிகமாக பசிக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பசிக்குமா. ஃபீட் பண்ணுறப்போ ஃபீட் பண்ணி முடிச்சோடனேயுமே பயங்கரமாக பசிக்குமா. அப்போ வந்து என்னென்னா, இட்லி வச்சுருந்து எங்கள் அம்மா தட்டில் 2 இட்லி எடுத்து வச்சுருந்தாங்களாம். அந்த பாக்ஸில் 2 இட்லி இருந்ததான். எங்கள் அம்மாவோட நாத்தனார், எங்கள் அத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் இருந்த 2 இட்லியை தூக்கி அவங்க பையன் தட்டில் வச்சுட்டு எங்கள் அம்மா தட்டில் இருந்த இட்லியும் தூக்கிட்டாங்களாம். எடுத்து கொண்டு போய் வச்சு, அவனுக்கு பசிக்கும்ல, நீ இரு அடுத்து ஊற்றிக்கலாம் உனக்கு அப்படின்ட்டாங்களாம். இது என்னடா வம்பா இருக்குது. எங்கள் அம்மாவுக்கும் தெரியுது அங்கே இன்னொரு பையன் உட்காந்துருக்கான், நம்மளோட சின்ன பையன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா 2 எடுத்துகிட்டு அந்த குழந்தைக்கு 2, குழந்தை இல்லை கொஞ்சம் பெரியவங்க தான் அவங்க, ஸோ அவங்களுக்கு 2 வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து நீ சாப்பிட்ற, உனக்கு என்ன அவசரம், என் பிள்ளை சாப்பிடட்டோன்னு அவங்க நாத்தனார் வந்து தூக்கி வச்சோன்னே என் தட்டில் இருந்த இட்லி எடுத்து வச்சுட்டாங்கன்றது எங்கள் அம்மாவால் மறக்கவே முடியல. என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அப்படி பசியில் இருந்தேன், ஒரு வாய் எடுத்து நான் வாயில் வச்சுருந்தேன், மீதம் 2 இட்லி லைக் ஒரு இட்லியை பிச்சு வாயில் வைக்க போயிருக்காங்க. அப்போ வந்து தட்டில் இருந்ததை தூக்கி அவங்ககிட்ட வச்சு வெறும் எம்டி தட்டு தான் அங்கே இருக்குது, அந்த ஒரு வாயை நான் வாயில் வச்சுட்டு என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு திருன்னு முழித்தேன். எனக்கு அப்படி ஒரு பசி என்னால் தாங்க முடியல, அழுக வருது, நான் யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கு எவ்வளோ வலியாக இருந்தால், அந்த நேரத்தில் அவங்களோட எமோஷன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை இன்னமும் ஞாபகம் வச்சுட்டே இருந்திருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லதா கெட்டதான்றதை தாண்டி சில விஷயங்கள் மறக்கவே முடியாது. ஸோ ஒரு நியூ மாம் கிட்ட எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, என்ன கேட்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இப்படி ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ எனக்குமே இருக்குதான். ஆனால் நான் வந்து எங்கள் அம்மாவை சேஃபாக எங்கள் அம்மாவோடதுன்னு சொல்லிட்டு நான் அதை ஒன்று சொல்லிட்டேன். எனக்கும் கண்டிப்பாக இருக்குதான். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து நல்லா மறக்கவே முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் தான். லைக் என்னென்னா, உங்கள் நல்லதுக்கே கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம். இப்போ ஏன் நல்லதுக்கே தான் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா கூட அதை சொல்கிற விதங்கிறது கண்டிப்பாக இட் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா அந்த அம்மா கோ த்ரூ பண்ணுற விஷயம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயந்தான். லைக் மற்றவங்க நினச்சே பார்க்க முடியாத ஒரு ஃபேஸ் தான் அது. அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு திங்கு. ஸோ நீங்கள் ஒரு அக்கறையை காட்டுறதா இருந்தாலும், உங்கள் இன்டென்ஷன் நல்லதாக இருந்தாலும், உங்கள் வார்த்தைகள் எப்படி பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 2 வாரம் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட வந்துட்டு குழந்தைக்கு பால்லாம் சரியாக இருக்கா, குழந்தை தூங்குதா, நீ வந்து
ஃபார்முலா குடுக்குறியா? உனக்கு பால் பத்துதா? அது இதுன்ற கேள்வி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டல்லா இருந்தாங்கன்னா, "நீ ஏன் டல்லாலாம் இருக்க? இது வந்து உன் வாழ்க்கையிலே நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணம். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உனக்கு இந்த மாரி குழந்தை ரொம்ப வருஷம் உனக்கு குழந்தை இல்லாம வந்திருக்கு. அல்லது குழந்தையெல்லாம் ஒரு வாரம் உனக்கு கிடைச்சிருக்கு. நீ அப்ப போய் என்ன இப்படி இத போய் கஷ்டம்ன்லாம் சொல்ற? அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, இதுக்கே வந்து இவ்ளோ கஷ்டப்படுறியே, இன்னும் குழந்தை வளர வளரலாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. குழந்தை 6 மாசம் வரை இருக்கிற வரை யார் வேணாலும் பிள்ளை வளர்த்துறலாம். அதுக்கப்புறம் தான் இருக்கு. இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உண்மையிலே அ என்ன சொல்றாங்கன்ற சென்ஸோட தான் பேசுறாங்களான்ற அளவுக்கு ஃபீல் ஆகும். இதெல்லாம் வந்து நானா உருவாக்கிய சொற்றொடர்கள் இல்ல. இந்த புக்லயே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ல இருந்தது. அவங்க அந்த மாம் வந்து அ இந்த இந்த கேள்விகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த சைடு வந்து அவங்க மைண்ட்ல என்ன ஓடும்னா, எனக்கே பிள்ளை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஏங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? கண்டிப்பா இதெல்லாம் என்ட்ட இப்பயே நீங்க கேட்டு தான் ஆகணுமா? அப்படின்ற மாரி அவங்க மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். ஸோ என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆத்தர் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஆத்தர். இங்க இந்த ஊரு, இந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு விஷயமா எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல யாராவது ஒரு ஒரு டாக்டரோ, இல்ல இந்த மாரி இவங்க வந்து மெயினா ஒரு போஸ்ட்மார்ட்டம் சைக்காலஜிஸ்ட். லைக் போஸ்ட்மார்ட்டம் ஐயோ! சைக்காலஜிஸ்ட்லாம் இல்ல. எனக்கு சரியா அவங்களோட போஸ்டிங் தெரியல. இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். பட் இவங்க அந்த கவுன்சிலிங் வந்து மெயினா அந்த போஸ்ட்மார்ட்டம்ல இருக்கிற மாம்ஸுக்கு கவுன்சிலிங் குடுக்குற அதுக்கு சர்டிஃபைடான ஒருத்தவங்க தான் இந்த ஆத்தர். இவங்க இதெல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா? இதே பொசிஷன்ல நம்ம ஊர்ல யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லாதீங்கங்க, அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு ஒரு புக் எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க கேரிங்கா இருக்கேன்ற பேர்ல அவங்கள என்ன சொல்றது? உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். உன் குழந்தை நல்லதுக்கு தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கேட்காம எதையுமே நீங்க சொல்ல தேவையில்லன்றது இந்த புக்லயும் இருந்தது. அட்வைஸ் இல்லாம நம்ம போய் எதையும் சொல்லக்கூடாது தான் உண்மையாவே. இது வந்து நான் வந்து ஓகே மாமியார் வீட்ல தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. அ அல்லது வேறவங்க தான் சொல்லுவாங்க. ஜென்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அல்லது வயசுல மூத்த இருக்கிற லேடீஸ் தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா, நான் வந்து என்னன்னா, லைக் இது வந்து நான் அந்த குழந்தை பிறந்த ஸ்டேஜஸ் மட்டும் சொல்லல. கொஞ்சம் குழந்தை ஒரு 1 வயசு, 2 வயசுலாம் இருக்கையில கூட இதெல்லாம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அப்போ யார் வேணாலும் சொல்லலாம். லைக் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, எனக்கு என் குழந்தைக்கு வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 1/2 வயசு இருக்குமா? ஆமா. 1 1/4 வயசோ என்னமோ இருக்கிறப்போ, நான் ஒரு பர்த்டே ஃபங்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த பர்த்டேல நெறைய பேர் வந்திருந்தாங்க. வந்திருந்த ஒருத்தவங்க வந்து என் குழந்தைக்கு முடி நெறையா இருக்கும். அ நான் வந்து முடி எடுக்கல. லைக் எனக்கு அப்போ எடுக்க முடியாத சிச்சுவேஷன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் 1 1/2 வயசு கிட்ட தான் முடி எடுத்தோம். அப்போ முடி நெறைய வந்துருச்சு. அது வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப சில்கி ஹேரா மூஞ்சில வந்து விழும். நான் வந்து சைட்ல வச்சு ஒரு ஹேர் பின் மாரி போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா குடுமி போட முடியல. ரொம்ப சில்கியா இருக்கும். நான் என்னதான் குடுமி போட்டாலும் அது வலிக்கிட்டு வந்துரும். நானும் என்னென்னத்தையோ ட்ரை பண்ணி ஓரளவு ஹேர் பின் குத்தி வச்சிருந்தேன். அவன் என்ன பண்ணுவான்னா, விளையாடிட்டே இருக்கையில அத அத்து தூக்கி போட்டுருவான். ஸோ மறுபடியும் நான் பின்னாடியே போய் அத கரெக்ட்டா குத்தி விடுவேன். அப்போ வந்து என் குழந்தைக்கு 1 1/4 வயசு துருதுருன்னு இருந்துச்சு. ஒருத்தவங்க அங்க வந்திருந்தவங்க என்ன சொன்னாங்க என்ட்ட அப்புட்னா, "முடி கண்ல விழுகுது. அப்புறம் குழந்தை சரியாவே பார்க்காது. எப்படி அதுக்கு பார்க்க தெரியும்? இப்படியே போச்சுன்னா குழந்தை பார்க்குறது டிஃப்ரெண்ட்டா இருக்குன்ற" மாரி ஒரு 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 ஒப்பீனியன் சொன்னாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, "ரொம்ப சேட்டை பண்றான், துருதுருன்னு இருக்கான், டக்கு டக்குன்னு எடுத்துடுறான். அதனால நான் போய் இப்படி போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கையில, "நீங்க என்ன இதுக்கே இப்படி சொல்றீங்க? 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா 2 வயசு ஆச்சுன்னா டெரிபிள் 2 தெரியாதா உங்களுக்கு? 2 வயசுலலாம் குழந்தைய வளர்க்கவே முடியாது" அப்படின்ற மாரி சொன்னாங்க. அவங்க வந்து என்னன்னா, என் குழந்தையோட ப்ராபப்ளி ஒரு 4, 5 வயசு பெரிய குழந்தை வச்சிருந்திருப்பாங்க. அதாவது ஒரு 2, 3 வயசு தான் பெரிய குழந்தை வச்சிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க என் பேர கூட கேட்கலங்க. எனக்கு வந்து ஏங்க நீங்க என் பேர கேட்கல, உங்க பேரையும் சொல்லல, அதுக்குள்ள வந்துட்டீங்களே அட்வைஸ் பண்றதுக்குன்னு எனக்கு அப்படி ஒரு கோவம் வந்துச்சு. லைக் ஒரு பேசிக் திங் தானே இது. நீ உன் பேர் என்ன? என் பேர் இது. அப்படி ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொன்னா கூட என்னால ஏதோ அக்செப்ட் பண்ணிக்க முடியும். திடீர்னு பார்த்தீங்க, என் குழந்தைய நான் அது முடி கண்ல விழாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அதில வந்துட்டு நீ அது பண்ணாத, இது பண்ணாத, இது பண்ணா இப்படி ஆயிரும். இதுக்கே நீ இப்படி சொல்றன்னு மாமியார் மாரி என்னைய வந்து குறை சொல்லிட்டுருக்கீங்களேன்னு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து யாரோ பெரியவங்கலாம் என்ட்ட சொல்ல, என் ஏஜ விட ஒரு மேபி ப்ராபப்ளி 5, 6 இயர்ஸ் கூட இருந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ நாமளுமே இத பண்றோமோன்ற டவுட்டே எனக்கு அப்ப தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஏன்னா, நான் வந்து இங்க தனியா தானே கோ த்ரூ பண்ணேன். பிரெக்னன்சி, டெலிவரி எல்லாம். அ எ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க
அவங்களும் இதே மாரி தனியா கோ த்ரூ பண்ணாங்க. அவங்க என்ட்ட அப்பப்போ கால் பண்ணி கேட்பாங்க. "என்னங்க பண்ணீங்க? என்னெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க?" அப்படின்றத நானும் சொல்லிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் அவங்க கேட்காததெல்லாம் நான் சேர்த்து சொல்லுவேன். அப்ப தான் எனக்கு தோணும், பெரிய இவ மாதிரி நம்ம அவங்ககிட்ட பேசுறோமோ! இப்படிலாம் நம்ம பேசிறக்கூடாது அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ப தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா, குழந்தை பிறந்தா அதாவது ஒரு ம் என்ன சொல்ல, ஒரு குழந்தை ஒருத்தவங்களுக்கு 6 மாசத்துல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என் குழந்தைக்கு வந்து அந்த டைம்ல 2 வயசு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அத வந்து எப்ப பாரு ஞாபகத்துல வச்சுட்டே இருக்க மாட்டேன். 6 மாசம் அந்த குழந்தைக்கு இருக்கையில என் மைண்ட் செட் என்ன, ஏதுன்றதெல்லாம் நான் ஞாபகத்துல வச்சுட்டே இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு அந்த 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 ஃபேஸ நான் கடந்து வந்துக்கிட்டேன்ற ஒரு திமிருல, ஒரு பெரிய மிதப்புல நான் போய் தேவையில்லாம அட்வைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்கிற மாம்ஸ் அத பண்ண தான் செய்றாங்க. லைக் இட் ஹேப்பன்ஸ். ஸோ வந்து இது பெரியவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் சொல்றாங்க, இவங்க தான் சொல்றாங்கன்னு இல்ல. எல்லாருமே தெரியாமலும் சொல்லிடுறோம். நம்மள அறியாம அந்த ஃபேஸ் இப்படி தான் இருக்குன்ற ஒரு புரிதல் இல்லாம, ஈவன் கோ த்ரூ பண்ணவங்களே, நானே அந்த ஃபேஸ்லேருந்து வந்தாலுமே, புதுசா யாரோ ஒருத்தவங்கட்ட குழந்தை பிறந்தவங்கட்ட வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் நானே என்ன பேசணும்னு தெரியாம, அவங்கட்ட தேவையில்லாத கேள்விய கேட்டு விட்டுறது. இந்த வேலைய பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இதே தான் இதுலயும் சொல்லியிருந்தாங்க. இதில என்னைய மாரி சொல்லல அப்படின்னாலுமே, நீங்க கேட்குற கொஸ்டின் நல்ல இன்டென்ஷனா இருந்தா கூட, அவங்கட்ட எப்படி கேட்குறீங்க, என்ன பேசுறீங்கன்ற விதம், அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ என்ன பேசுகிறோன்றத கொஞ்சம் கேர் பண்ணி கேர்ஃபுல்லாக யோசிச்சு தான் கண்டிப்பாக பேசணும். அண்ட் இன்னொரு அவங்க கிட்ட கேட்கவே கூடாத கேள்வி என்னன்னா, "உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? ஸ்ட்ரெஸ் ஆகுற அளவுக்கு உனக்கு இப்போ என்ன நடந்துருச்சு?" அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அத தயவு செஞ்சு யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. சரி ஓகே. இப்போ நானே வந்து நெறைய சொன்னேன் இல்லையா? அவங்கள சுத்தி லவ்வபிள் பெர்சன்ஸ் இல்ல, இந்த மாரிலாம் இருக்கிறதெல்லாம் இல்ல ஏதாவது சொல்ட்டாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா இவ்வளோ நேரம்? இது இல்லாம ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட் இருக்காங்க. ரொம்ப சூப்பரான லவ்வபிளான இன்லாஸ் இருக்காங்க. ரொம்ப லவ்வபிளான அம்மா வீடு இருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. அப்பன்னா அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நெனப்போம். உனக்கு என்ன? இவ்ளோ நல்லா பாசமா பார்த்துக்கிற ஹஸ்பண்ட் இருக்காங்க. இவ்ளோ நல்லா வந்து பார்க்குற மாமியார், மாமனார் இருக்காங்க. இவ்ளோ நல்லா பார்க்குற அம்மா, அப்பா இருக்காங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இதில என்ன உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு? இப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப தப்பானதுன்றது இந்த புக்ல இருந்தது. ஈவன் உங்களோட சரவுண்டிங்ஸ்லேருந்து எல்லாமே லவ்வபிளா இருந்தாலுமே தேர் வில் பி சம் ஸ்ட்ரெஸ். தேர் மைட் பி சம் ஸ்ட்ரெஸ். அத வந்து நீங்க ஏன், எதுக்கு அதெல்லாம் வந்து கொஸ்டின்லாம் கேட்கவே கூடாது அப்படின்றது இதில சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா, நீங்க எல்லாருமே கேரிங்கா இருக்காங்க, எல்லாருமே லவ்வபிளா இருக்காங்க, எல்லாம் இருந்துட்டு போட்டும். ஆனா, அவங்க எப்படி இருக்காங்கன்றது இருக்கு இல்லையா? ஏன்னா, ஒரு ஜென்ரலான விஷயம் என்னன்னா, ஒரு அம்மா மாசமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு மாசமாயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து அவங்கள அப்படி அம் பார்த்துப்பாங்க. லைக் சுத்தி இருக்கிறவங்க ஹஸ்பண்ட்லேருந்து, மாமனார், மாமியார்லேருந்து, அம்மா, அப்பாலேருந்து எல்லாருமே அப்படியே விசாரிச்சுட்டே இருப்பாங்க. "சரியா தூங்குனியா? சரியா சாப்பிட்டியா? அது பண்ணியா? இது பண்ணியா?" இப்படி கேட்பாங்க. அண்ட் வெளியிலயுமே இத தெரியாதவங்களுமே நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கோ, இல்ல ஒரு பஸ்ஸுலயோ எங்கேயோ போறோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு வந்து இடம் குடுப்பாங்க நமக்கு. ஒரு கியூல வந்து நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லுவாங்க. உட்காருங்கன்னுவாங்க. எந்திரிக்க சிரமப்படுறோம்னா, நான் வேணா கை தரவா? பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஒரு கேர் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இது வந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க வந்து எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு கேரிங் வந்துட்டே இருக்கு. ஒரு பயங்கரமான கேரிங் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் சடனா இன் அ டே அது டொயிங்குன்னு மாறிரும். உங்களுக்கு குழந்தை பிறந்தோனே எவனுமே உன்ன பத்தி கேட்கவே மாட்டான். "நல்லா இருக்கியாம்மா?" அந்த கேள்விய தாண்டி ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. "நீ தூங்குனியா? நீ சாப்பிட்டியா? நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். நீ சாப்பிடு. நீ தூங்கு." இந்த மாரிலாம் ரொம்ப ரேர். அது வர்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ, அ அவங்களுடைய மைண்டே எப்படி ஆயிரும்னா, அவங்க கேட்காமலே, அவங்க இது பண்ணாமலே அவங்க மைண்டில லைக் எல்லாரும் கேர் பண்ற ஒரு ஒரு சிச்சுவேஷனோட அ ஒரு பேம்பரிங்கா ஒரு 9 மந்த்ஸ் இருக்காங்க. அது வந்து சடனா இல்ல அப்படின்றப்போ அதிர்ச்சியா தான் இருக்கும். கண்டிப்பா அதிர்ச்சியா தான் இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு எப்படி? அதுதாங்க எமோஷன். அதுதான் மனுஷனோட மைண்டு. ஸோ உங்களுக்கே வந்து ஒருத்தவங்க வந்து எய்தர் பிரெக்னன்ட் அதெல்லாம் விட்டுருங்க. எய்தர் மேல் ஆர் ஃபீமேல். ஒருத்தவங்க வந்து உங்க மேல 9 மாசமா ஒரு அன்பையும், பாசத்தையும் பொழிஞ்சு உங்க சுற்றம் சூழ எல்லாம் உங்களுக்கு உங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் எல்லாம் பண்றாங்க. ஒரு 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களையே வந்து கேள்வியா கேட்குறாங்க. "நீ அது பண்ணியா? இது பண்ணியா? குழந்தைக்கு அத பண்ணலையா? தொண்டை வறண்டுரும், நாக்கு வறண்டுரும், டயப்பர் போட்டியா? ஐய்யய்யோ! உனக்கு குழந்தைய தூக்கவே தெரிலன்னு" உங்களே வந்து அவங்களே குறை சொல்லுவாங்க. அப்ப எப்படி இருக்கும் அந்த மாமோட மைண்டு? அது வந்து ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதனால
நான் சொல்ல வர்றது என்னென்னா, லைக் அவங்களுக்கு பெயினும் இருக்கும். இதை தாண்டி அந்த கேர் சடனாக இல்லாமல் போயிடும் ஒரு ஸ்டேஜில். ஹார்மோன் வைஸ் ரொம்ப சேஞ்சஸ் நடந்திருக்கும். பாடிலி சேஞ்சஸ் நிறைய இருக்கும். பெயின் பயங்கரமாக இருக்கும். தூக்கம் இருக்காது. ஸ்லீப் டிப்ரவேஷன் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாம் இருக்கிறப்போ என்னன்னா சரௌண்டிங் வந்து லவ்வபுளாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு லவ்வபுளான சரௌண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, நீ வந்து அதுக்காக உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருந்துடக்கூடாது, நீ மகிழ்ச்சியாயின்னே இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். இது வந்து எல்லாருக்குமே தெரியணும்னு நான் நினைக்கிறேன். அண்டு எனக்கு பர்சனலாக ஒரு நான் இது தெரில, மேபி இது தப்பாக கூட இருக்கலாம். எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆகும்னா, நியூ பார்ன்ஸோட இன்லாஸ் கூட இருக்கிற பெண்களை பார்க்கையில எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரில. இட்ஸ் நாட் லைக் மாமனார் மாமியார்னா குறை சொல்லுவாங்க, மாமியார் வீட்டில் எல்லோரும் ஏதாவது சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் எனக்கு அப்படிலாம் இல்லை. ஈவன் அவங்க நல்ல டைப்பாக நல்லா பார்த்துக்கிறவங்களா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரில. ஏன் வந்து குழந்தை பிறந்து கொஞ்சம் மாதம் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, அம்மா வீட்டில் இருந்துட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு என்ன தோணுன்னா, மேபி இதனால தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா சும்மா எங்கள் அம்மாலாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒன்றும் பெருசாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நானே வந்து குழந்தைக்கு சளி இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னா, பார்த்துப்பா குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு. அப்போ நான் பார்க்காம நீயா பார்க்குறப்போ அப்படின்னு மாதிரி டக்குன்னு நான் திட்டிடுவேன். இட்ஸ் நாட் லைக் உங்கள் அம்மானா நீங்கள் திட்டிடலாம் அப்படி இல்லை. அட்லீஸ்ட் நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரினா நம்ம ஏதாவது ஒன்று டக்குன்னு சொல்லிட்டோம் அல்லது நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நம்ம மாமனார் மாமியார் அந்த மாதிரி ஹஸ்பண்டோட சரௌண்டிங்ஸில் இருக்கையில் அவங்கக்கிட்ட நம்மளால் காட்டவே முடியாது. அவங்க ஏதாவது கேட்பாங்க, நம்மளுக்கு டக்குன்னு ஒன்று நம்ம ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஜோனில் இருக்கோம், நம்ம மைண்ட் ஏதோ மாதிரி இருக்குன்னா அதை நம்மளால் வெடுக்குன்னு சொல்லக்கூட முடியாது. ஐயோ என்ன நினச்சிருவாங்களோ, ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படி சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உங்கள் மண்டைக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால் எனக்கு எப்பயுமே நியூ பார்னோட இன்லாஸ் வீடா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அவங்கள பார்க்கையில எனக்கு சின்ன ஒரு இது இருக்கும். எப்படி இருப்பாங்க, கஷ்டம் இல்லையா, பாவம் இல்லையான்னு நான் நினைப்பேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். இது வந்து தப்பாக கூட இருக்கலாம் மேபி. ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் லைக் ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே இருக்கிற தாட்ஸு இதெல்லாம் தாண்டி சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறது எல்லாம் சேர்ந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அந்த 6 வாரம் குழந்தை பிறந்து 6 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் இதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஓரளவுக்கு நார்மலாக உங்களுடைய வேலைகளை உங்களால் பார்க்க முடிகிற அளவுக்கு இருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லை, சூசைடல் தாட்ஸ் வருது, அந்த அளவுக்கெல்லாம் போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் லைக் உங்கள் டாக்டரையோ யாரோ ஒருத்தவங்களை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றத இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இதில் பார்த்த இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, டேடுக்கு இருக்கிற டிப்ரெஷன். நம்ம வந்து அம்மாவுக்கு குழந்தை பெற்றவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், இவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்திருக்கு, அது இதுன்னு நானே இப்போ 40 நிமிஷம் பேசுகிறேன். இதே மாதிரி எல்லாருக்குமே பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும் இல்லையா? அது ஜஸ்டிஃபை பண்ண முடியும் உங்களால். ஆமாம் அவள் அப்படி தான் இருப்பா, நீ இப்படி தான் இருக்கணும்னு நம்ம அந்த நேரத்தில் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஆனால் இதே ஒரு அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்தோன்னே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது அப்படி சொன்னால் அவங்களால அதை சொல்லக்கூட முடியாது. நீயா குழந்தைய சுமந்த, நீயா பெத்த, உனக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி தான் நம்மளே டக்குன்னு கேட்டுருவோம். இட் இஸ் நாட் கம்பேர் பண்ண முடியாது. அம்மாவோடதை விட அப்பாவோடது பெருசா அப்படி இப்படிலாம் இல்லை. ஆனால் டேடுக்கும் டிப்ரெஷன் வர்றதுக்கு, ஆங்ஸைட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இதில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து நிறைய ஆங்ஸைட்டிலாம் டெவலப் ஆகிறப்போ அது அவங்கள கூட இருக்கிற அவங்க குழந்தையோட அப்பாவையும் அது பாதிக்கும். அதுவும் எஸ்பெஷலி அவங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்ட் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, அல்லது அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த அப்பாவும் அதனால் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி குழந்தைய நல்லபடியாக கேர் பண்ணிக்கணும், அதுக்கான ஃப்யூச்சர் அந்த மாதிரியான தாட்ஸும் அவங்களுக்கும் அந்த இடத்துல அதிகமாக வர ஆரம்பிக்கல அவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இது சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கெல்லாம் வந்து அம்மாவும் அப்பாவும் தான் அந்த குழந்தைய ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் அம்மாவோட அம்மா வந்து பார்த்துக்கணும், அப்பாவோட அம்மா வந்து பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாம் அண்ட் டேடோட குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த அம்மா அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த டேடுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ஈக்குவலாக இருக்குன்றனால அது ரொம்ப லைக் ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. எனக்குமே நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்தேன்னா,
குழந்தை பிறந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸுக்கு தூக்கம் ரொம்ப நாள் தூக்கமே இருக்காது. பட் அந்த ஃபஸ்ட்டு மந்த்லாம் ரொம்ப தூக்கமே இல்லாமல் இருக்கும் இல்லையா? 2 ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து அம்மா ஃபீட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து தூக்கமே இருக்காது. எனக்கு அப்படி தான், லைக் எல்லா அம்மாக்கும் அப்படி தான். எனக்கு அப்படி தான் இருந்தப்போ என்னென்னா, என்னால் அந்த ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வந்து என்னால் குழந்தைய தூக்கி என்னால் ஃபீட் பண்ண முடியாது. நான் எந்திரிச்சு தான் உட்காருவேன். என் ஹஸ்பண்ட் தான் எந்திரிச்சு குழந்தைய எடுத்து கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் அந்த ஸ்லீப் போயிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் குழந்தை அழுது நான் எந்திரிக்கிறப்ப ஒரு அலாரம் வச்சு எந்திரிச்சு எழுப்பி பால் கொடுத்தாலும் சரி, நான் எந்திரிக்கிறப்போ என் ஹஸ்பண்டும் எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கும் அந்த தூக்கம் பயங்கரமாக கெட்டுரும். ஸோ எனக்கு வந்து இது ரியலைஸே ஆகலை கொஞ்ச நாள். மேபி ஒரு 3-4 வீக்ஸுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரியலைஸ் ஆச்சு. ஐயோ, இவங்க வந்து நம்மளோட சேர்ந்து இவங்களும் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. அடுத்த நாள் இவங்க தான் நமக்கு ஏதாவது சமைச்சு ஏதாவது கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ரியலைஸ் ஆகிறதுக்கே ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் என்னால் நானாக எந்திரிச்சு குழந்தைய தூக்கி வச்சுக்க முடியும் அப்படின்றப்போ, நைட்டு நீங்கள் வந்து எந்திரிக்கவே செய்யாதீங்க. குழந்தை அழுதாலும் சரி என்னன்னாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீங்கள் நைட்டு வந்து 8 ஹவர்ஸ் எப்படியாவது தூங்கிடுங்க. காலையில் வந்து நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்கெலாம் நாங்கள் வந்தோம். ஸோ எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ டேட் ஆல்சோ கேன் கெட் டிப்ரெஸ்ட் அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருந்தாங்க. அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதை சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஆங்ஸைட்டின்ற விஷயம் இருக்குது இல்லையா? அந்த ஆங்ஸைட்டிங்கிற விஷயம் வந்து நம்ம மண்டைக்குள்ளே டெவலப் ஆகுதுன்றது தானே நம்ம நினைக்கிறோம். அதாவது என் குழந்தைக்கு வந்து ஜுரம் வந்துருமோ, அது வந்துருமோ, அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்ல. இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் என்னை எப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, எல்லாமே தான். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். இது எல்லாமே நம்ம மைண்டில் தான் டெவலப் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இது வந்து அப்படி இல்லை. வேறு உங்கள் உடலில் ஒரு இடத்துல கூட அது டெவலப் ஆகி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. மெயின்லி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற விமன் நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இல்லையா? அவங்க ஆங்ஸைட்டி எல்லாம் அவங்க வயிற்றில் டெவலப் ஆகுன்றது இந்த புக்கில் தான் நான் முதல் தடவை படித்தேன். ஒன்று வயிற்றில் டெவலப் ஆகுமா, மோஸ்ட் ஆஃப் த விமனுக்கு அவங்க ஸ்டொமக்கில் டெவலப் ஆகுமா, அல்லது மண்டையில், அதாவது மைக்ரைன்ஸ்லாம் வரும் இல்லையா? நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் தான். குழந்தை பிறந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து வயிறு வலி அடிக்கடி வருது, அல்லது தலைவலி அடிக்கடி வருது. அது ஒத்த தலைவலி சொல்லுவாங்களே, மைக்ரைன்ஸ், அது அடிக்கடி வருது. இப்படி சொல்கிறவங்கள வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஈவன் எனக்குமே இருக்குது. எனக்கு வந்து அடப்பாவீங்களா, இதான் காரணமாக, நான் கூட வேற என்னமோ நினச்சேனே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஆக்சுவலாக. என்னென்னா, எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மாதம் ஏதோ ஒரு ஸ்டொமக் பெயின் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றுவாங்க. ஆனால் எனக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் ஆங்ஸைட்டி வந்து அதிகமாக ஆக அது உங்கள் பாடி பார்ட் எதையோ ஒன்று அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் அவேராக இருந்துக்கணும். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் உங்களை பாதிக்கும். அதிலெல்லாம் நீங்கள் அவேராக இருந்துக்கணும். அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றத இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மிஸ்கேரேஜ் வந்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம குழந்த பிறந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம். மிஸ்கேரேஜ் நடந்துருச்சுன்னா நீ கேர்ஃபுல்லாக இல்லாதனால தான்ற மாதிரி மட்டும் நம்ம நினச்சிடவே கூடாது. ஏன்னா எப்படி ஒரு குழந்தை பிறந்தோன்னா அந்த மாமோட ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே நடக்குதோ, இதே தான் மிஸ்கேரேஜ் ஆனவங்களுக்கும் நடக்கும். அவங்களுக்கும் இந்த எல்லாமே கோ த்ரூ பண்ணி சடனாக இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கும் லாஜிக்கலாக ரேஷ்னலாக இப்படிலாம் திங்க் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அவங்களும் ஒரு எமோஷ்னல் பீக்கில் தான் இருப்பாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த புக்கில் இருந்தது. அண்ட் ஃபைனலி நான் ஒரு விஷயம், எனக்கு எப்பயுமே தோன்ற ஒரு விஷயம், நான் எப்பயுமே சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்க வர எல்லாருமே, ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அது வாங்கிட்டு வரலாம், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் அது தோண தான் செய்யும். அண்டு அது காமன் தான். எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த அம்மாவுக்குன்னு எதுவும்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. சரி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சர்க்கிள் அதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க, அவங்களும் குழந்தைக்கு தான் எல்லாமே வாங்குவாங்க. ஆனால் அதே ஹஸ்பண்ட் வந்து ஒரு லவ் பண்ணுறப்பையோ அல்லது ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வர பர்த்டேஸ்க்கோ அதுக்கெலாம் வந்து எவ்வளோ யோசிச்சு, எவ்வளோ சர்ப்ரைஸ் என்னென்னலாம் யோசிச்சு பண்ணவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு தன்னோட ஒய்ஃபுக்கு அதே மாதிரி யோசிச்சு, ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் அது இதுன்னெலாம் இல்லை, ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். ஈவன் இந்த புக்கு கூட வாங்கி கொடுக்கலாம். ஏதோ ஒன்று சின்னதாக, லைக் நாட் லைக் பெருசாக எல்லாம் பண்ணணும், அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த, ஒரு சின்ன கிஃப்ட்டை, ஒரு சின்ன சர்ப்ரைஸை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நிஜமாகவே அது ஒரு ஒண்டர்ஃபுல் மெமரியாக இருக்கும். எப்படி வந்து
நான் சொன்னேன் இல்லையா? அ எல்லா விமனுக்குமே வந்து அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, அது மைண்ட்ல போகவே போகாது. அத மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அவங்க எக்ஸைட் ஆகுற அளவுக்கு அவங்கள அதிகமா சந்தோஷப்படுத்துற அளவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருந்தா, அதையும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஸோ ஒய் நாட்? அவங்க அவ்ளோ கோ த்ரூ பண்றப்போ, அவங்களுடைய மைண்டே அவங்க கிட்ட இல்லாதப்போ, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களோட எமோஷன்ஸே அவங்க கண்ட்ரோல்ல இல்லாதப்போ, இந்த மாரி ஒரு சர்ப்ரைஸோ, ஒரு கிஃப்ட்டோ வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப அ நீயும் முக்கியம் தான்னு ஒண்ணு சொல்ற விஷயம் தான் இல்லையா? எப்படி குழந்தை முக்கியமோ, அதே மாரி நீயும் முக்கியம் தான் அப்படின்றத அவங்களுக்கு கன்வே பண்ற ஒரு சிம்பிள் தானே அந்த கிஃப்ட்டு. ஸோ ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வாங்கி தரலான்னு தான் நான் எப்பயுமே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். அ எனக்கும் என் ஹஸ்பண்ட் வாங்கிலாம் தரல. பட் எனக்கு அப்பலாம் அது தோணல. இப்போ அதெல்லாம் பத்தி படிக்கையில, யோசிக்கையில, அவர் அப்ப இருந்தத பத்தி திரும்ப நான் பேசையில, அப்பலாம் தான் எனக்கு இது தோணும். ஏன் நம்ம வந்து நானே வந்து என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நான் ரொம்ப யோசிப்பேன். நானும் என் ஹஸ்பண்ட்ட சொல்லுவேன். இன்னும் நான் போய் பார்க்கல. எதுக்கு அதுக்குள்ள போய் அவசரப்பட்டு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைக்கு வாங்கி தரத விட, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி குடுக்கணும் அப்படின்றது வந்து என் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஸோ இது லைக் ஏதோ ஒண்ணு. ஏன்னா நான் பார்த்து யாருமே அப்படி அம்மாக்குன்னு தனியா எதுவும் வாங்கிட்டுலாம் வர்றதே இல்ல. ஒண்ணு எப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கோ, அதுக்கு தேவையானது வாங்கிட்டு வரோமோ, அதே மாரி அந்த அம்மாக்கு தேவையானது குடுத்தா நல்லா தானே இருக்கும். அவங்களும் ரெக்கவரி ஃபேஸ்ல தானே இருக்காங்க. ஸோ ஒய் நாட்? அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த புக்கோட சேர்த்து நான் வாங்கின இன்னொரு புக்கு வந்து என்னென்னா, மதர் டு மதர் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டோரீஸ்னு ஒரு புக்கு. அதில வந்து நெறைய பேர் அவங்கவங்களுடைய இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட் எப்படி இருந்தது? எப்படி கோ த்ரூ பண்ணாங்க? அதுலேருந்து எப்படி டிப்ரஷன் வந்தது? அதுலேருந்து எப்படி வெளில வந்தாங்க? இந்த மாரி நெறைய கதைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இங்கே உள்ள ஒரு புக்கு தான். ஸோ இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் ரிலேட்டடா இருந்த மாரி தான் அதில உள்ள ஸ்டோரீஸ் இருந்தது. ஸோ எனக்கு சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கிற மாரி, எல்லாருக்குமே சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா? நான் இப்படிலாம் இருந்தேன், என் மைண்ட் இப்படிலாம் இருந்தது. இதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும் இல்லையா? ஒய் நாட்? நான் வந்து அத வந்து ஒரு பாட்காஸ்ட்டா போடணும் அப்படின்ற மாரி எனக்கு இந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் ஒரு தாட் வந்தது. ஸோ உங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ஸ்டோரீஸ நீங்க ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, அத எனக்கு இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது இதோட கமெண்ட்லயோ எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அத பாட்காஸ்ட்ல சொல்றேன். ஆர் ஈவன் நீங்க அத நீங்களே வந்து பேசுறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அத பத்தி பேசலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா இப்போ பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக்ன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த காலத்துலேருந்து குழந்தை பெத்துட்டு வந்தாங்க. அவங்கலாம் பண்ணாததையா நீ பண்ணிட்ட? அவங்களுக்குலாம் நடக்காததா உனக்கு நடந்துச்சு? இது என்ன பெருசா பேசுற? அப்படிலாம் இருக்கலாம். பட் அப்படிலாம் இல்ல. ஈவன் ஒரு அம்மாக்கு ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சி மாரியே செகண்ட் பிரெக்னன்சி இருக்காது. இப்போ மொத குழந்தை மாரியே எப்படி 2வது குழந்தை இருக்காதோ, அதே மாரி அவங்க கோ த்ரூ பண்ண ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி மாரி செகண்ட் பிரெக்னன்சி இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற தான். எல்லாருக்குமே கதை இருக்கும் தான். எங்க அம்மாக்கு 60 வயசுக்கு மேல ஆயிருச்சு. எங்க அம்மாக்கே ஒரு கதை இருக்கிறப்போ, எல்லாருக்கும் இருக்கும் தானே! ஸோ அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு இருக்காதுன்னு இல்ல. அந்த காலத்துல இருந்தவங்க பேசல அத. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இத பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கு. நீங்களும் என் கூட சேர்ந்து பேசணும், ஆர் உங்களுடைய ஸ்டோரிய ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. அல்லது இந்த எபிசோடோட கமெண்ட்ல எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் எபிசோட். கொஞ்சம் ஒரு லென்த்தியான எபிசோடா போயிருச்சு. நான் வந்து என்னோட கதைகளெல்லாம் சேர்த்து உள்ள விட்டனால கொஞ்சம் பெருசாயிருச்சு. கண்டிப்பா இந்த புக்கு நீங்க படிக்கலாம். உங்க ஃப்ரெண்டு அந்த மாரி யாருக்காவது நீங்க குழந்தை பிறந்த அம்மாக்கு வந்து ஏதாவது கிஃப்ட்டா குடுக்கணும்னா, கண்டிப்பா இந்த புக்க குடுக்கலாம். ஐ ஸ்ட்ராங்லி சஜெஸ்ட் இட். ரெக்கமெண்ட் இட். ஸோ இத வந்து இதான் இந்த பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இத பத்தின கருத்துக்கள டிஎம் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரேட்டிங் குடுங்க. உங்களோட ஸ்டோரீஸ எங்க கூட ஷேர் பண்றதுக்கும் மறந்துறாதீங்க. கண்டிப்பா நீங்க வந்து பேசணும்னு நெனச்சாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. நன்றி. வணக்கம்.